புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வழங்கி எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு நாற்பத்தோரு சட்டமன்ற தொகுதி, ஆவடி சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதிக்கு தலைமை நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் இந்த பகுதியிலே கடல் போல் காத்திருக்கிறது. இந்த பகுதியை அழைக்கிறது. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி எழுச்சி ஆதாரம் இருக்க வெற்றியின் சாட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு அலெக்சாண்டர் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் அப்துல் ரஹீம் அவர்களே, இந்த 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு ஐ.எஸ். இன்பதுரை அவர்களே, அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருவேற்காடு பா. சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களே, மாவட்ட கழகத்துறை செயலாளர்களே, வாயிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னைக்கு ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னைக்கு நம்ம ஜெகன்மோகன் அவருடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள், ஏனும் கூட்டணியில் அமர்ந்திருக்கின்ற கட்சியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய கூட்டணியில் அமர்ந்திருக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வருகின்ற திரளான குழுவிற்கின்ற கழக உடன்படுத்தலை கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தொடர்களை பெரியவர்களை, தாய்மார்களை, பத்திரிகையாளர் ஊடகங்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மதுரையில கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கிறார். யார் துரோகி? ஸ்டாலின் துரோகி. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் செய்த துரோக செயல். அந்த குடும்பத்தில் ஸ்டாலின் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவடைகிறது. 2021 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? என்ன பலன் கிடைத்தது? திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதை பொருள் உட்பட கிடைக்கிறது. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இன்னைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமைக்கு துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்து இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பலமுறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. போதை
தமிழகம் சீரழித்துவிடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக இருப்பது திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். மாணவர்களை, ஏழைகளை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். எரிச்சல் 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே அரசு திமுக. வேற என்ன தெரிஞ்சு நாட்டு மக்களுக்கு பலமான சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முடிந்து சட்டமன்ற நிகழ்ச்சி 2 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஒழிந்து கொண்டார். திறமை திருந்து திராணி தெம்புதா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவார். முடியாது. சரக்கு இல்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் இன்னைக்கு தமிழகம் இன்னைக்கு தலை முடிகின்ற நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. தலை நிமிட தலை தொங்கி போச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களே மாவீரே புரட்சி தலைவர் மறைந்த பிறகு 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி நாட்டவர்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவறுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கிற போது கடுமையான வளர்ச்சி, உடுப்பதி போல மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிற அந்த காலகட்டத்தில் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயல் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுக்கு அடித்து விடாம மக்களுக்கு உதவி செய்தோம். பேரு போனா அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காற்றிலே எதிராக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் கடமையே. அதுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பில்லாம மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்துல 1 வருஷம் பொருளாதாரமா போயிருந்தது. ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சேர்ந்த அந்த காலகட்டத்தில் சட்டம் வந்து சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில விலையெல்லாம் உணவு பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்துருவாங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்குவதனுடைய அடிப்படை அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்திருந்தோம். அதை இலவச விலை இல்லாமல் கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலும் ஏழைகள் வயிறாக சுட சுட சுவையாக உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது முதியவர்களுக்கு, கற்பனை பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடவே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம்.
அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது ஒரு ஆட்சியை பார்க்க முடிஞ்சிருக்கா? ஒரே ஒரு செயல் கொள்ளையடிப்பதுதான் செயல். எல்லா துறையிலும் ஊழலாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. டாஸ்மாக் அந்த 6000 டாஸ்மாக் கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டில் 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டு மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு அறிவுரை ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. 6 பாஸ்போர்ட் கொடுத்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பு நடத்தும். ஓராண்டு வீணா போடுவது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கவலை நீக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனிலே தேர்வு நடத்தணும். அவர்களும் அந்த ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான உதவிகள், மாணவர்களுக்கு தேவையான உதவிகள், இளைஞர்களுக்கு தேவையான உதவிகள், தொழிலாளிக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தால் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகிறது. 5 வருஷம் இன்றைக்கு முடிய போகுது. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. ஒரு பெயர் பத்திரிகை விளம்பரம். இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்துடைய நிலைமை. பத்திரிகை தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்கம் விளம்பரம். நீங்க பாருங்க, எல்லா பத்திரிகையும் முழு பக்கம் விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்கம் முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் என்னுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்திருந்தா இந்த வரி பணம் கூட விளம்பரத்திலிருந்தா சரியா இல்லை. நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படிக்கிற கஷ்டத்தை பார்க்கல, ஏழை படிக்கிற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேண்டும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊழலித்தனமா செலவழிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையா? யாருடைய பணம்? இது ஏழைகளுடைய பணம், மக்களுடைய பணம். நீ விளம்பரம் பண்ணி வேண்டாம் சொல்லல. அதுக்காக தினந்தோறும் ஒரு பக்கம் விளம்பரம் செய்யணுமா? அப்படின்னா எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? இந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவுங்க. நிறைய திட்டங்கள் போறாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு வேண்டியது விளம்பரம், போலியான விளம்பரம். அது உண்மையா செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல. எல்லாமே போலி, பொய். இதுதான் இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிற நிலைமை என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டாங்க ஸ்டாலின். அவருக்கு நினைவே வச்சுக்க முடியல. நினைவு இருந்தால் வச்சுக்க முடியும். நினைவில்லாத மனிதர், நினைவில்லாத மனிதருக்கு ஸ்டாலின் நினைவையே வச்சிருக்க முடியல. அவ்வளவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வாங்கிட்டான். அது உண்மையா? உங்களுக்கு நினைவு இருந்தால் நேற்றைக்கு முன்தினம் நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் வந்து
இன்னைக்கு முதலமைச்சர் முறையில் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் முறையில் நான் கேட்கிற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லியிருந்தா சொல்வது நியாயம். ஏன்னா ஓடி போய் எழுதிக்கிட்டீங்க. ஸ்டாலின் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு மக்களுடைய பிரச்சனையை ஆணித்தரமா சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் ரெயிலுக்கு பயன்பட மாட்டாங்க. ரெயிலுக்கு பயன்படுத்தினா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயன்படுத்த? எதுக்கு காட்ட? எனக்கு இருட்டுல போகும்போது கத்திக்கிட்டே போகணும். பயணா இருட்டுல போகும்போது கத்திட்டு போகணும். அப்படி ரெயிலுக்கு பயப்பட மாட்டேன்னா மழையில கனவுதான் மழையில பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என்று வழங்கப்பட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கால துறையில 4500 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் மீதும் உயர்நீதிமன்றத்திலே அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவின் பேரில் உயர் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு ஆர்.எஸ். பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் போய் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றம் நடத்துறேன். இதுவரைக்கும் என்ன பத்தி பேசுறீங்க? மக்களுக்கு பொய்யான கருத்தை பதிவு வச்சிருக்கீங்க. உங்களுடைய சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ய சொல்லிக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே இருக்கும். அதனால நான் அந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன் சொன்னார். நீதியரசர் கேட்டார், அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறவில்லை, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க சொன்னாங்க. அதுக்கு சொன்னேன், ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால்தான் அந்த கழகம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் நாள் நீதிமன்றம் போனார். திராணி டெம்பிள் தான் உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. போய் நீதிமன்றத்தில் சந்தி, நான் நீதிமன்றத்தில் சந்திச்சு நிரபராதி என்று இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை சந்திக்க, உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்கள் மனதில் இருக்கிறேன். அப்படி நீ செய்ய பார்க்கலாம், புரிஞ்சிருந்தா செய். வழியை கிராமத்தில் வழியில பயம் இல்லை, உனக்கு பயம் வந்தது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு அமைச்சர் மீது உயர் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. பயம் சாரி இருக்கு. அந்த பயத்தில்தான் இன்றைக்கு மதுரையில உழவிக் கொண்டிருக்கின்றான். நான் என்ன பேசுவதே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இந்த நிலைக்கு வந்தது பரிதாபமான நிலைக்கு வந்துவிட்டான். ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு மத டாஸ்மாக் ஒரு 453 நாள் பத்திரமா வைத்துள்ளார். இப்ப இன்னொரு ஹவாலா மோசடி எனக்கு உங்களுக்கு தெரியும். எனக்கு முன்தினம் எல்லா தொலைக்காட்சியிலே வந்தது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி யாரு? எங்க 3 முறை இடி அவர்கள் சோதனை அது கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற டிஜிபிக்கு வழக்கு பதிவு செய்ய அறிக்கை அனுப்புறாங்க. 3 முறை அனுப்பி வழக்கு பதிவு செய்யல. அதிமுக சார்பா வழக்கு போட்டோம். நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றம் ஏன் நீங்க வழக்க பதிவு செய்யல? இந்த அறிக்கையில பார்க்கின்ற போது குற்றம் நடைபெறுகிற ஆதாரம் இருப்பதாக இன்னைக்கு செய்திகள் வெளியில் வந்திருக்குது. இன்றைக்கு நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியாச்சு. அது வந்து ஸ்டாலின் பதவி போய் அழகி போய் எதை பேசுறதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு இது என்ன ஊழல்? இன்னைக்கு குடிநீர் வழங்கல் துறை நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர் தான், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் கும்பல் பண்றது.
அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு நபருக்கு 30 35 லட்சம் வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் முறைகேடா பணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட அந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில பல்வேறு பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்பட்டதாக ஆதாரத்தோடு இன்னைக்கு இனி அந்த அறிக்கையில தெரிவித்திருக்காங்க. மாநிலத்தில் வந்த செய்தி. ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கத்திற்கு இதுவே சான்று. அதோட ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்டம் பேணி காக்க வேண்டும். சட்டம் சிறப்பா இருந்தால் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நீங்க முடியல. ஒரு டிஜிபி ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு வருவாங்களே. அதுல யாரெல்லாம் தனியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சி எழுப்பி அந்த யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசு எழுப்பி அதுல ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபி நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பொறுப்பு டிஜிபி போட்டாங்க சட்டம் இருக்கு. அவருக்கு உடம்பு சரியாத மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையான அரசாங்கம் தேவையா? சட்டம் பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசுறேன், பதில் இல்ல. பொதுக்கூட்டத்தில் பேசுறேன், இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கத்திற்கு இதுவும் ஒரு சான்று. அதோட நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர், அப்போ நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லா ஆய்வாளையும் கேட்டுள்ளீங்க. 30,000 கோடிய கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீசன் திரு உதயநிதி தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா உலகங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டுள்ளீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அபார பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் பணத்தை கைப்பற்றிவிடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வழக்கத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்களும் செய்திகளும் வழக்கத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அளவோட ஆட்சி மீட்க இதெல்லாம் ஆதாரத்தோடு வந்த செய்தி சொல்றோம். இதுதான் எப்படின்னா இன்னைக்கு நமக்கு பணத்தை திருடுவான், நகையை திருடுவான். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு ஒரே கட்சி திமுக கட்சி. உறுப்பு தருவாங்க. நேற்றைக்கு ஒன்றுதான் நிதியமைச்சர் சொன்னார், வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் எங்க வறுமை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி. அது யார் கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேறொருக்கு பொறுத்தவருக்கு அங்கே அந்த ஏழை வறுமை கொண்டிருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக கிட்னி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு கொடுமையானது! வறுமை ஒழிச்சுட்டாங்க. வறுமை இருக்கிற காரணத்தால அவருடைய கிட்னியை இன்றைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது.
அது மட்டுமல்ல, வந்திருக்கிற நபர்கள், நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், நம்முடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடம்புல உறுப்புனா சரியா இருந்தாலும் எக்ஸசைஸ் பார்த்துங்க. ஏன்னா வெளியே இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு எதுவும் தெரியாது. அதையும் தெரிஞ்சிருப்பாங்க அவர்கள். அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ எந்த காலத்தையுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனை போயிடாதீங்க. போயிங்க உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். அதே போல திமுக ஆட்சிகள் பிறகு வீட்டு வரி 100% வீட்டு வரி 100%, கடவரி 150%, மின் கட்டணம் 67% விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு 6% உயர்வு. கரண்ட் பில், மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. இன்றைக்கு மக்களை வாட்டி வலிக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வரையணுமா? அதோட இன்னைக்கு நகர மாநகராட்சி, மாநகராட்சி, மாநகராட்சியில கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் அதிமுக ஆட்சியில 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபாய் கட்டட கட்டுறதால பிளான் அப்ரூவ் கட்டினா போதும். திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்டணும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும். 108 கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார் இந்த ஆட்சியில. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு அரிசி விலை எல்லாம் நகர்ப்புற மக்கள், நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலை குறைதான் உணவுப் பொருளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக ஆட்சியில 1 கிலோ அரிசி விலை 40 ரூபாய், திமுக ஆட்சியில 1 கிலோ அரிசி 75 ரூபாய், 35 ரூபாய் ஒரு கிலோ ஏறி போச்சு. எனக்கு சர்வசாதாரண ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கணும்னு சொன்னா 70 ரூபாய் மாசத்துக்கு நாம் செலவழிக்க வேண்டும். பொன்னி குடும்ப அரிசி அதிமுக ஆட்சியில் 42, திமுக ஆட்சியில் 75. இட்லி குடும்ப அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய் ஒரு கிலோ. காரணம் என்ன? எல்லா வீட்டிலுமே நாம எண்ணெய் பயன்படுத்துறோம். இன்னைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம். 1 கிலோ 130 ரூபாய் அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு இருக்குது. 1 கிலோ 70 ரூபாய் நாம அதிகமா கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டியிருக்கு. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபாய், திமுக ஆட்சியில் 500 ரூபாய், 100 ரூபாய் ஏறி போச்சு. அதோட தூரப்பட்டு 1 கிலோ 74 ரூபாய். இன்னைக்கு திமுக ஆட்சியில 120 ரூபாய். உளுந்தப்பட்டு 1 கிலோ 79 ரூபாய் அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு 120 ரூபாய். இப்படி உணவு பொருட்கள் தாறுமாறாக ஏறி போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை கொடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி, நான் முதலமைச்சர் இருந்தோம், அம்மாவுடைய அரசு இப்படி உணவுப் பொருள் விலை ஏறின போது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி சொன்னோம். அப்ப எந்த இடத்துல பருப்பு விலை ஏறி பார்த்தா, எங்க எந்த மாநிலத்துல பருப்பு விலை குறைவா இருக்கிறோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டு துறைமுகமாக விற்பனை செஞ்சு விலை ஏறுவதை தடுப்போம். குடி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் விலை ஏறுனா, எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் விலை குறைவா இருக்கிறாங்க கொள்முதல் செஞ்சு வந்து நீங்க சென்னையிலே கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையை குறைப்போம். ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. உணவுப் பொருள் விலை ஏற்றத்தை அவ்வப்போது தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி எந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்துதா? எதுவுமே இல்லை. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே ஒரு பேர் வைப்பார், பத்திரிகை அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே
வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதுக்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பார், அது ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே போய் குழு போடுற வரலாறு கிடையாது. ஏதோ குழு வந்து 2 போடுவாங்க. ஆனா திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவர் போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் வீட்டு வர வேண்டுமா? அப்புறம் கடை 2 நாளைக்கு முன்னாடி நீ பட்ஜெட் போடுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க திமுக. அந்த இடைக்கால பட்ஜெட்ல பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டேன். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10,99,000 கோடி. 10 லட்சத்தி நல்லா சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஏதோ நான் பேசுறேன், நீங்க வந்து கூட்டத்தில் நீண்டு போய் நினைக்காதீங்க. இந்த கடனை உங்கள் தலையில வந்து வெளியும், மக்கள் தலையில வந்து வெளியும். 10,99,000 கோடி கடன் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,80,000 கோடி. 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சிக்கு 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை பண்ணீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் இது இல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததோட இப்ப திமுக ஆட்சியில 2020-21 வந்த வரி வருவாய் விட 2024-25 கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்போ 1,36,000 கோடி அண்ணா திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில கூடுதலா வருமானம் வந்திருக்குது. இன்னைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிக கடன் வாங்கிட்டீங்க, திட்டம் எங்கும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு? திமுக குடும்பத்துக்கு போயிட்டு எல்லாம் அவரா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு, அவரா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. இந்த ஸ்டாலின் அவர்களே மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். வெளிநாட்டுக்கு சென்ற ரவானா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, திமுக குடும்பம், குடும்பம்னா திமுக அப்படித்தாங்க. நாட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு. ஆனா எந்த கட்சியாவது குடும்ப ஆட்சி இருக்குதா? வாரிசு அரசியல் இருக்குதா? நடமைகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு உதவிக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் மாநில சட்டமன்ற பொது தேர்தல். சாய்ந்தவர்களே, கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளை இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சியில நிசா சட்டத்துல பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறைகளை அடைத்தார் என்று அப்படி துணை முதலமைச்சர் செய்தி போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்காங்க? செய்தி போனீங்க, எத்தனை பேர் உழைத்து இருக்காங்க?
அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்த உழைப்பும் இல்லாம இன்னைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இது ஏற்படுமா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஒரு ஜனநாயக அனுப்புள்ள கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், நாட்டு மக்களுக்கு நற்பெயரை பெற்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும். யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். அம்மாவும் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கின்ற காலத்தில் சாதாரண கிளை செயலாளர் நான். கிளை செயலாளர் இருந்து படிப்படியா உயர்ந்து பொதுச் செயலாளர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக வர முடியுமா? இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா, டெல்லியில் இருந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தீங்களா அங்கேயும் ஆட்சி கழகத்துக்கு வரும். திருமதி கனிமொழி அந்த நாடாளுமன்ற இதுவரையிலும் அந்த மாதிரி தலைவர், அங்கேயும் யாரையும் விட மாட்டாங்க. அங்க டிஆர் பாலு பரவர நாடாளுமன்றமாக வெற்றி பெற்றார். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல. கருணாநிதி குடும்பத்தில் இருந்த திருமதி கனிமொழிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு எடுத்தீங்களா? வாரிசு அரசுக்கு முடிவு எடுத்தீங்களா? ஊழல் ஆட்சிக்கு முடிவு எடுத்தீங்களா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் கட்சி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அந்த பல மாநிலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது? கருணாநிதி கவர்மெண்ட் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. இந்த கருணாநிதியோட முதலமைச்சர் காலத்தில் அரிசி பேர் ஊழல், வீரான ஊழல், பூச்சி வந்து ஊழல், சர்க்கரை பேர் ஊழல். அது விசித்திரமா இருந்தது. சிந்திச்சு பாருங்க. வழக்கு நடந்துட்டு போது நீதிமன்றத்தில் அங்க ஒரு தாக்கல் பண்றாங்க. அப்ப அரசாங்கம் தாக்கல் பண்ணது சர்க்கரைகளா 72, சர்க்கரைகளா 72. சாக்கெல்லாம் அந்த சர்க்கரை போட்ட சாக்கு பார்த்தீங்கன்னா கோழி பை அதெல்லாம் காயாத எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதெல்லாம் அது திமுகவுக்கு கை வந்த கடை. இப்படிப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர வேண்டுமா? மீண்டும் அதோட ஆட்சிக்கு வருவது இன்றைக்கு தொழில் முதலீட்டை அதிக அளவில் ஈர்த்திருக்கும் சொல்றார். நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க தெரிகிற பொழுது விமான நிலையத்தில் அந்த செய்தியாளரும் பேட்டி கொடுத்தீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 922 தொழில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10,60,000 கோடி தொழில் ஈர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேற்றின போது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77% தொழில் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பைய சொன்னார். அப்படின்னு சாயலே 77% தொழில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதா? பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம். இந்த 54 ஆவடியில் எத்தனை லட்சம் பேர் வேலை கிடைச்சிருக்கா? அத்தனையும் பொய். நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். தொழில்துறை அமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக அவருக்கு போட்டி வச்சேன்.
திராவிட முன்னேற்றம் ஆட்சி வந்தவரை எத்தனை புரிந்து ஒப்பந்தங்கள் போட்டீங்க, எவ்வளவு முதல் ஈர்த்தீங்க, அவருடைய நிலை என்ன, எத்தனை தொழில் துவங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நிலையில் இருக்கின்றது, எத்தனை தொழிற்சாலைகள் பயன்பாட்டு வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சு சொன்னா வெள்ள பேப்பர் எடுத்து காட்டார், வெள்ள பேப்பர் எடுத்து தொழில்துறை வந்து காட்டார். உண்மைத்தான் நினைக்கிறார், எதுவுமே செய்யல, செஞ்சாதான் காட்ட முடியும். வெள்ள பேப்பரை காட்டுதான் அவருடைய சாதனை. இந்த சாதியாளர்களே மாநில புரட்சித்தலை அம்மாவர்கள் தமிழகத்திலே புதிய புதிய தொழில் தொடங்கி படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2015 தொழில் முதலீட்டை மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 74 புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீடு நீக்கப்பட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தார்கள். அதே வகையில் அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 304 புதிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாங்கி வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் தான் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு தொழிற்சாலை உற்பத்தி பெருகி இருக்குது. அண்மையில பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 19.19 அப்படின்னு சொல்றாங்க. சாயில் அரசாங்கம் சொல்லிச்சு. சாயிலாவே நீங்க போட்ட புதிய ஒப்பந்தம் முழுமையா தொழிற்சாலை இயங்கல. அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கிறபோதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு புதிய ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த உற்பத்தி பெருகி இன்றுதான் பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் முதன்மையாகிறது. நீங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகல. அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த தொழிற்சாலை மூலமா இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கு சொன்ன முழுமையா பதிவே இல்லை. அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கும் பேர் வச்சிருக்காங்க. பாலத்தை நாம கட்டுறோம், பாலத்தை நாம கட்டுறோம், விற்பனை வெட்டி கிடக்க. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடியுதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரபலமான அரசு மருத்துவமனை 400 கோடி கட்டுறது நாம தெரிந்தது. எவ்வளவு கொடுமை. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நான் உருவாக்கணும். நான் முதலமைச்சர் காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம் பண்ணாங்க. இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடியுதா? சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டுவதற்காக இன்னைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர் பகுதிக்கிற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கிற போதே மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி மத்திய அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அதிமுக 63,000 கோடி கொண்டு வந்ததுள்ள. இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதை அமித்ஷாவை அழைத்து வந்து தலைவரை அடிக்க மாட்டேன். இது அதிமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுதா? எதுவுமே இல்லை. ஊழல் மட்டும்
செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்கும் சொன்னார். அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியாளர்களே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொன்னார். அரசு ஊழியரை நம்பி திமுக வாக்களித்தார். திமுக ஆட்சி வருது. எவ்வளவு முறை முதலமைச்சர் கோரிக்கை வைத்தாங்க. அந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போது 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு சாமி ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜனாதிபதி சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சார். சில சங்கங்கள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது. பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியர் பங்களிப்பு இருக்குது. ஆக இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழலே அவர் இறுதி பண்ணிட்டாங்க செய்தி நேரத்தில் தெரிவித்து அதோட மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம். கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையிட்டவங்க 2 நாளைக்கு முந்தி அவர்கள் அவர் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ல அடிச்சுட்டு போய் வெளியே வரைக்கும் ஒரு பகுதியில் அந்த பஸ்ஸையே அடைக்க வச்சு அவர் சித்திரவாதம் பண்ணி அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்கிறது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவரை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியருக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்ற, செவிலியருக்கு நிரந்தர பணி செயல்படுத்த போராட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்ற அவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக வருகிறது. வருகின்ற தேர்தலில் இதெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மீண்டும் பொன்மன செல்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், தீவிரம் புரட்சித்தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றும் விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேர் கொடுக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகிற கூட்டணி. அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கிருக்கிற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கிற கட்சி. மக்களுடைய கஷ்டமற்ற துன்ப பெயர்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டத்தை கொண்டு வந்து நாடு வளர்ந்து இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்கிறது. சட்டமன்றத்திலே அத்தனை பேரும் நல்லதை நல்கி அண்ணா திமுக வெற்றிவிட நீங்கள் குரலிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு முதற்கட்டமா அண்ணா திமுக சார்பா பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்புகள் பார்த்துதான் தாய் பயந்து போய் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப திட்டம், குடும்ப அட்டை இருக்கின்ற நம்முடைய அந்த குடும்ப தலைமை தாங்கிற அந்த பெண்மணியின் மீது வங்கியில மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்தணும். மகளிருக்கு தான் கட்டணம் நடத்த நம்முடைய நகர பேருந்துல மகளிருக்கு கட்டணமா பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமா இன்னைக்கு நகரம் கொடுத்திருக்கின்ற ஏழைகள் வீடுகளுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு அடுக்குமாடி வீடு கட்டி தரப்படும். அதிலே குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியல மக்கள், அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தா
அவருக்கு தையாக அதிமுக ஆட்சியில இடத்தை அதிமுக வாங்கி அப்போதான் காங்கிரஸ் கட்டி கொடுக்கும். அதோட அம்மா இருசக்கர வாகனம் இந்த நகர்ப்புறம் நகர்பகுதியில் நம்முடைய பெண்கள் குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடிந்தவர்கள் வீடு திரும்ப வேண்டும். அதுக்காக அம்மா இருக்கிறது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுக்கப்பட்டு சொன்னாங்க. ஆனா அம்மா மறைத்தாங்க. இருந்தாலும் அம்மாவோட அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேர் கொடுக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 27,000 ரூபாய் கொடுக்கப்படும். நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அரசாங்கமே திருப்பி செலுத்தும். எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் அதிமுக தமிழ்நாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஏழாவது அசம்பாவத்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு அந்த போட்டியிலே கலந்து கொண்ட காலையில் இன்சூரன்ஸ் அரசாங்கமே செலுத்தும். சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டியை கடன் பண்ணுமா அதை தள்ளுபடி செய்யப்படும். வங்கியில் நகரத்தில் நடைபாதை ஓரங்களை சாலை ஓரமாக கடன் அந்த சாலை ஓரமாக கடன் நடத்துகிறவர்கள் கூட்டு வங்கியை வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர் நகரப்பட்டிருந்து ஆட்டோ புதிதாக வாங்கின ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ 75,000 ரூபாய் வாங்கி வழங்கப்படும். இப்படி பல திட்டம் அதிமுக ஆட்சி வந்தவுடனே செயல்படுத்தப்படும். இன்னும் தேர்தல் அறிவிப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு வலிமையான பாரதம் வளமான தமிழகம் உருவாக்குவதற்கு அதிமுக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய ஆதரவை பெரும் பெருமை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் சோழர் பெஞ்சமின் அவர்களுக்கும் திரு மாதவன் மூர்த்தி அவர்களுக்கும் திரு பி ரமணா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை பங்கு கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு குருவரசு ஜெயபாரதி அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் திரு திண்டுக்கல் உத்தமராஜ், திருமதி ஆர் இந்திராணி, திருமதி ஜே தேவகி, திரு முகப்பேர் பாலன், திரு கே ரவி, திரு எஸ்விஆர் ஷோர், நகர செயலாளர் திரு பிடி எம்எஸ்சி பிரகாஷ், திரு ஆர்சிடி ஹேமந்திரன், திரு ஆவணி சங்கர், திரு என் ஐயனார், திரு கே பி முகுந்தன், திரு ஜே ஜான் எம்சி, திரு சி மணி, திரு திருமதி டி ஈனா பாண்டியன், திரு மலைராஜன், திரு பேராசிரியர் டாக்டர் ராமசாமி, திரு ஆர்சிடி கோவிந்தராஜன் கமல், திரு கலைமாமணி செல்வன், திரு ஆவணி குமார், திரு டி மகேந்திரன், திரு எல் சரவணன், திரு எம் டி மைக்கேல்ராஜ், திருமதி வனிதா சாக்ரி, திரு டாக்டர் எஸ் தேவிராஜன், திரு எஸ் பாஸ்கர், திரு டி ஹரிவர்சன், திரு ஜான் பீட்டர், முன்னாள் நகரமன்ற திரு ருமானந்தன், திரு எஸ் ஸ்ரீயா, திரு எம் ரமேஷ், திரு பி காந்தி, திரு கே தேஷ்குமார், திரு டி நிவாசன், திரு பிரபாகரன், திரு டன்லப் எஸ் வேலன் மற்றும் கொள்கை கட்சி சேர்ந்த பாஜக கட்சி சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் திரு பாஸ்கர், திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் பாஜக கட்சி சேர்ந்த திரு ராஜ்யசபா நகேந்திர அஸ்வின்குமார், பாமக மாநில முன்னாள் துணைத் தலைவர் நகரமன்ற முன்னாள் தலைவர் திரு கே சேகர், பாமக திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் அனந்த கிருஷ்ணன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் வேலாச்சலம், பாமக திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திரு லட்சுமி முருகேசன், புரட்சி பாரதம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலர்
கண்ணதாசன், புரட்சி பாரத் காவல்துறை மாவட்ட திரு பி. ஸ்பந்தீர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு ஆர். சுந்தரம், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த திருவள்ளூர் தெற்கு மாவட்ட திரு எஸ்.ஆர்.கே. மனோகரன், புதிய நீதி கட்சி திருவள்ளூர் மாவட்ட திரு எம். ஆனந்தன், புதிய நீதி கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஏசிஸ் பேரவைச் செயலாளர் திரு முல்லை பி. சின்னி மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டணி பொதுச் செயலாளர் பேரவைத் முனைவர் கே. ராஜா அவர்கள், பிஷப் டி.ஆர். ஆசீர்வாதம் அவர்கள் திரளாக கூடியிருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு பெரும்பாலும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் மனமான நன்றியை தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 8 லட்சம் வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு விடப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இதுகளுக்கு ஒரு வேண்டி கேட்டு மிகச்சிறப்பா எழுச்சியா இந்த எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் முதலமைச்சர் மகிழ்ச்சி அவர்களுக்கும் அவரோடு இந்த வழியாற்றிய பகுதிக்கழக செயலாளர், ஒட்டக்கழக செயலாளர், ஒட்டிச்சார் நகரத்தால் பேரவைத்தால் வருகின்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனைக்கும் நன்றி நன்றி என தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை சாலையில் மாடல் அரசு, வெயிலில் மாடல் அரசு, சாரி